ரஜினி சார் பர்த்டேன்னு சொல்லும்போதே எனக்கு அந்த தளபதி படம் தான் ஞாபகம் வருது. என் தலைவன் படம் இப்போ திருப்பி ரீரிலீஸ் தளபதின்னும் போது அதை கேட்கும் போதே எனக்கு உடம்புலாம் புல்லரிக்குது. இனி வரையும் தமிழ்நாட்டில் ஒரே ஸ்டார்னால் அது சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். அவர் ஒரு மகானு, கண்டிப்பாக அவர் மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் ஜெயிச்சு வருவாங்க. ஒரு மீட்டிங்கில் கூட சொன்னார், அவருக்கு ஒரு விஷயம் சொன்னார், குடிக்காமல் இருந்தேன்னா இன்னும் போராட்டம் பெரிய லெவலில் இருப்பேன். நான் அவரை ஃபாலோ பண்ணி நானும் ஒரு 13 வருஷமாக குடிக்காமல் நானும் ஒரு 13 வருஷமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். சூப்பர் ஸ்டார்னா அவர் தான் சூப்பர் ஸ்டார். வயசானாலும் அவருடைய அழகும் ஸ்டைலும் என்றைக்குமே மாறாது. இதுதான் ரஜினி ஸ்டைல். இன்றைக்கி இந்தியாவே பேன் இண்டியா படம்லாம் பண்ணுறாருன்னா உண்மையில் கிரேட்டு. அவர் இந்த 72 வயசு 73 வயசு ஆக போகுது. அதுலேயே அவர் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கார், அவர் ஆக்டிவாக இருக்கார். என்ன மாதிரி அவரை ஃபாலோ பண்ணுற இந்த மாதிரி ஆளுங்களாம் அது மாதிரி 72 வயசு வரைக்கும் உழைக்கணும், முன்னேறணும். அவர் பெரிய லெவலில் வரலாட்டியும் நம்ம என்ன ஃபீல்டில் இருக்கோமோ அந்த ஃபீல்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு நினச்சி அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம் எல்லாரும். நம்ம வேலை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே கடந்து வந்த பாதை யாராலுமே வர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எடுத்த படத்தில் நிறைய படத்தை அவரை நசுக்கி அவரை வரவிடாமல் பண்ணாங்க. எல்லாத்தையும் மீறி காட்டி இன்றைக்கி தமிழ்நாட்டிலே சூப்பர் ஸ்டாராக நம்பர் 1 நிற்கிறார். அது எல்லாரையும் நிற்க முடியாது, சாதாரண விஷயம் கிடையாது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பல்லாண்டு வாழ்க, நூடுலி வாழ்க. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கு எங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவருக்கு சொல்லியிருக்கேன். ஹாப்பி பர்த்டே ரஜினி சார், ஹாப்பி பர்த்டே சார். ரஜினி சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அர்த்தமைந்தா ராஜா. நாளைக்கு ரஜினி அவர்களோட பிறந்த நாள், அதை பற்றி நீங்கள் என்ன சார்? தலைவர் பெரிய மாசான ஒரு ஹீரோ. அவரை பற்றி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அவர் நல்ல நல்ல கதைகளை எடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னன்னா இப்போ நாளைக்கு அவருக்கு தலைவருக்கு பிறந்த நாள். தளபதி ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் வெற்றிகரமாக ஓடுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் தலைவரோட ரசிகர் தான். அவருடைய படம் இப்போ இல்லை, எப்போவுமே நல்ல மாசான ஒரு இதுதான். அவர் பெரிய ஹீரோ. அவருக்கு இன்னும் அவர் இடத்த தொடுறதுக்கு இன்னும் யாரும் இல்லை. வருவார், இன்னும் அரசியலுக்கு தான் வரல. ஆனால் அது அவருடைய விருப்பம். அவர் எப்போவுமே என்ன பண்ணுறாரோ அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். நல்லது பண்ணணுன்னா நல்லது பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். சொல்கிறாரு, அதே மாதிரி செய்கிறாரு. வேறு ஒன்றும் இல்லை. அவர் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் நிறைய படம் வச்சுக்காரு. எனக்கு எல்லாமே பிடிக்கும், எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே பிடிக்கும். இனி வரையும் தமிழ்நாட்டில் ஒரே ஸ்டார்னால் அது சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். ஆனால் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நடிகர் கடந்து வந்திருக்காரு. ஆனால் இன்னி வரையும் ஹீரோவாக இருக்காருன்னா அது சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். நல்லா ரசிக்காரு. அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எனக்கு ஹாப்பி பர்த்டே தலைவா. அப்புறம் ரீரிலீஸ் கண்டிப்பாக போகிறோண்ணா. நாளைக்கு கன்ஃபார்மாக போகிறோம் நாங்கள் தளபதி படத்துக்கு. ஆமாம், தளபதி படத்துக்கு போகிறோம். இன்னொன்று கூலி அப்டேட்டும் வருதுன்னு சொன்னாங்க. ஜெயிலர் 2 அப்டேட்டும் வருது. எல்லாத்துக்குமே வெயிட்டிங். ட்ரிபிள் எப்படியும் டமாக்கா தான் நாளைக்கு வேறு லெவலில் இருக்கணும். சிவாஜி தான் என்றைக்குமே. சிவாஜி எல்லா படமே சூப்பராக தான் இருக்கும். அவரோட ஸ்டைல் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப பிடிச்ச படம்னா எப்படியும் ஒரு 1000 வாட்டியாச்சும் பார்த்துருப்போனா சிவாஜி தானே. என் பாஷை நல்லா இருக்காதா? சிவாஜியில் அவரோட ஸ்டைலு செம்மையாக இருக்கும். ரஜினியோட படங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க படங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். அதுவும் குறிப்பாக பேட்டா படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரஜினியோட பிக் ஃபேன் நான். ரஜினியோட பிறந்தநாளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவருடைய ஹேர் ஸ்டைலு, அவருடைய ஸ்டைல் அவருக்கு மட்டும்தான் வரும், வேறு யாருக்கும் வராது. அவருடைய ஸ்டைல் தான் அவருடைய ப்ளஸ்ஸு. எப்பயும் அவர் தான் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற. கண்டிப்பாக வயசானாலும் அவருடைய அழகும் ஸ்டைலும் என்றைக்குமே மாறாது. ஸோ நாளைக்கு ரஜினி பர்த்டே வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்க? எத்தனை வருஷம் சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காரு தமிழ் இண்டஸ்ட்ரி. கண்டிப்பாக அது சூப்பர் ஸ்டார் ரஜினி பர்த்டே தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல சிறந்த நாள் இது. ஏன்னா ரஜினி பர்த்டே ஒரு மறக்க முடியாத நாள். 12/12 வரதுனால அவர் பர்த்டே மறக்க முடியாத நாள். யார் கேட்டாலும் சொல்லுவாங்க ரஜினி பர்த்டேனாவே 12/12 அதில் பிறந்தாவே, அந்த டேட்டில் பிறந்தாவே நல்லா இருந்தால் சூப்பர் ஸ்டார் வர்றது மாதிரி ட்ரை பண்ணலாம். ரஜினிகாந்த் அடிச்சுக்கு ஆளே கிடையாது. ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா அவர் சாரை பார்த்து சொல்லினா அவர் எல்லோரும் நடிகராக இருப்பாங்க, இதுவாக நினைப்பாங்க. இவர் அப்படி கூட ஆன்மீகத்தில் போய் கடவுளாக ட்ரை பண்ணுறாரு. நல்லா வருவார். வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்குங்க? இப்போ அவரோட படங்களில் ஸ்டைல் தான் அவரோட பெரிய மாசான விஷயம் சொன்னால் அவர் ஸ்டைல் தான். நம்மளே அறியாமல் அவரோட ஸ்டைல் ஏதாச்சும் நம்ம ஃபாலோ பண்ணுவோமே, ஏன்னா நம்ம ஒரு ஃபேனாக இருக்கிறதுனால. அவர் ஸ்டைலு, அவர் சில பாட்டுகள்லாம் அந்த வெற்றி கடிவு படையப்பா, அப்புறம் குறி வச்சா யாரோ ஒன்று வேட்டையில் சொன்னது, படிக்கிறதுக்காக சொன்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சம்பாதிக்கினாலும் அவருக்கு ஒரு நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு
ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த 72 வயசில் எம்ஜிஆராலே ஹீரோவாக பண்ண முடியல. இன்றைக்கி இந்தியாவே பேன் இண்டியா படம்லாம் பண்ணுறாருன்னா உண்மையில் கிரேட்டு. அவர் இந்த 72 வயசு 73 வயசு ஆக போகுது. அதுலேயே வந்து அவர் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கார், அவ்வளோ ஆக்டிவாக இருக்கார். என்ன மாதிரி அவரை ஃபாலோ பண்ணுற என்ன மாதிரி ஆளுங்களாம் அது மாதிரி 72 வயசு வரைக்கும் உழைக்கணும், முன்னேறணும். அவர் பெரிய லெவலில் வரலாட்டியும் நம்ம என்ன ஃபீல்டில் இருக்கோமோ அந்த ஃபீல்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு நினச்சி அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம் எல்லோரும். அவர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரு. அவர் இந்த வயசுலேயும் வந்து அவர் படங்கள்லாம் நல்லா ஓடுதுன்னா அவரோட உழைப்பு, அவருடைய திறமை இதான் காரணம். அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கு எங்களோட பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சார், இப்போ அவரோட பிறந்தநாளை ஒட்டி நாளைக்கு வந்து தளபதி படம் ரீலீஸ் பண்ணுறேன்னு இருக்காங்க. அது பழைய படங்கள், அது நீங்கள் எப்படி சார்? அது இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து பார்த்தாலும் அந்த படம் நல்லா தான் இருக்கும். அது எப்போ பார்த்தாலும் அந்த படம் ஒரு எவர்கிரீன் மூவி. அவரோட அந்த படம் பாஷா இதெல்லாம் அண்ணாமலை இதெல்லாம் எப்போ வேணாலும் பார்க்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம்லாம். இன்னும் 20 வருஷம் கழிச்சு கூட எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு கூட அப்போ பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஃபஸ்ட்டு அவருக்கு என்னோடய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவருக்கு சொல்லியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து ரஜினியோட படம் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணி பார்த்துன்னு இருக்கேன். ஆனால் அவர் நடித்த படத்துலேயே வந்து எனக்கு அண்ணாமலை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது என்னோடய வாழ்க்கையோட ரொம்ப நான் நிறைய கனெக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து எதுவுமே இல்லாத வந்து எப்படி படிப்படியாக வந்து முன்னேற்றி காட்டி அந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அதுமாதிரி என் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. எப்போயா நான் டவுன் ஆகாமோ அந்த படத்தோட அந்த பாட்டு அந்த டைலாக்லாம் போட்டு பார்த்துட்டு தான் வந்து திருப்பி என்னை மோட்டிவேட் பண்ணிவிட்டு நான் லைஃப்பில் ஓடிட்டு இருக்கேன். அது அந்தளவுக்கு நம்ம பெரிய ஆளாக ஆக்க முடியும் அப்படின்னு ஒரு சின்னதாக இருக்காமல் பெரிய ஆளாக ஆக்க முடியும்னு சொல்லி எடுத்துக்காட்டாக அந்த படத்தை எடுத்துக்கிட்டு அந்த படத்தை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால லைஃப்பில் கனெக்ட் பண்ணி நான் போயிட்டு இருக்கேன். அதனால் ஒரு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கேன். எனக்கு வந்து ரஜினி சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். படம் நிறைய படம் ரஜினி படம் எனக்கு பிடிச்சிருக்கு நிறைய படம். அது ரஜினி படத்தில் பிடிச்ச படம் வந்து பாட்சா. ஆமாம், பாட்சா எப்போ போட்டாலும் நாங்கள் பார்க்காம விட மாட்டோம், குடும்பத்தோடு பார்ப்போம் நாங்கள் வீட்டில். ஆமாம், ரொம்ப பிடிச்ச படம் அது. அந்த பாட்சா படத்தில் சூப்பர் சீன் வந்து அந்த டாக்டர் சீன் நல்லாயிருக்கும், மெடிக்கல் சீட்டு டாக்டர்ஸ். ஆமாம், அது ரொம்ப பிடிச்ச சீனு. அதை நிறையா பார்த்துருக்கோம், ரொம்ப பிடிச்ச படத்தில். அப்புறம் நிறையா பழைய படத்தில் பார்த்திங்கன்னா அந்த 6லேருந்து 60 வரை அது வாழ்க்கை படம், அது குடும்பத்துக்கு ஏற்ற படம், அது நல்லாயிருக்கும். அப்புறம் ரஜினியும் கமல் நடித்த படத்தில் நிறையா படம் எனக்கு பிடிச்ச படம் நிறையா பார்த்துருக்கேன், அதுவும் நிறையா பிடிக்கும் எனக்கு. குறிப்பாக போனால் சூப்பர் ஸ்டார்னால் அவர் தான் சூப்பர் ஸ்டாரு. தம்பிக்கு அந்த ஒரு காதலில் அது சூப்பராக இருக்கும். அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆமாம், தம்பிக்கு அந்த ஊர் அதையும் நாங்கள் அடிக்கடி டிவியில் சன் டிவியில் எந்த படம் போட்டாலும் ரஜினி படம் பார்த்துருவோம். அது காதல் படத்தில் அந்த படம் சூப்பர் படம் அது அந்த காலத்தில். ஆமாம், மாதவியும் அவள் நடித்த அந்த படங்கள் பார்த்து தான் காதல் இன்னும் காதல் வாழ்க்கையில் இந்த காதலை கிணத்து சொல்ல எங்களுக்கு வயசாகி போச்சு, நாங்கள் என்னத்த சொல்ல முடியாது இப்போ காதல். அப்போது அந்த வயசில் நாங்கள் எல்லா படம் பார்த்துருக்கோம். காதல் படத்தில் நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்ரீதேவி கூட நிறையா படம் நடிச்சிருக்காரு அவர், அதுவும் நல்லா இருந்துச்சு காதல் படத்தில். பல்லாண்டு வாழ்க நூடுலி வாழ்க, எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழணும்னு செய்யணும், அவ்வளோதான். ஓகே. ரஜினி சார் பர்த்டேன்னு சொல்லும்போதே எனக்கு அந்த தளபதி படம் தான் ஞாபகம் வருது. என் தலைவன் படம் இப்போ திருப்பி ரீரிலீஸ் தளபதின்னும் போது அது கேட்கும் போதே எனக்கு உடம்புலாம் புல்லரிக்குது. அந்த படத்தை எத்தனை வாட்டிக்கு பார்த்தாலும் சிலிக்காது. சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தான். அவர் படத்தை எத்தனை படம் போட்டாலும் நாங்கள் போய் பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் அப்படி ஒரு மெசேஜை கொடுத்துருக்காரு. நண்பனுக்கான உதாரணம்னு நண்பன்னா அதை சொல்லியிருக்கார். கடந்து வந்த பாதை யாராலுமே வர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எடுத்த படத்தில் நிறைய படத்தை வந்து அவரை நசுக்கி அவரை வரவிடாமல் பண்ணாங்க. எல்லாத்தையும் மீறி வந்து காட்டி இன்றைக்கி தமிழ்நாட்டிலே சூப்பர் ஸ்டாராக நம்பர் 1 நிற்கிறார். அது எல்லாரையும் நிற்க முடியாது, சாதாரண விஷயம் கிடையாது. அவர் எது தொட்டாலும் அவருக்கு மேலே வெற்றி தான் கிடைக்கும். கடவுள் ஆசீர்வாதத்தில் அவர் இன்னும் நல்ல ஒரு 100 வருஷத்து வரைக்கும் வாழணும்னு ஒரு ரசிகனாக நான். ரஜினி சார், ஹாப்பி பர்த்டே சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் வந்து கமர்ஷியலில் சினிமாவில் மாபெரும் வெற்றி அடைஞ்சு ஆல் லாங்குவேஜில். இதில் ஒரு விஷயம்னா எல்லா லாங்குவேஜோட சாதித்தார். எல்லா லாங்குவேஜ்லையும் சாதித்து நின்று இந்த அளவுக்கு அவருக்கு இருக்கிறாருன்னா அவருடைய மனித நேயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவர் வந்து பழைய படத்தில் ஆறுலேருந்து வரை கேட்டீங்கன்னா ஆக்டிங்கில் மன்னன். அந்தமாரி ஆக்டிங் இப்போ வர படத்தில் எதுவும் இல்லை. கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸாக அவரை பார்க்குறாங்க. அவருடைய மனித நேயத்தோடைய ஒரு நல்ல மனிதர். நன்றி, வணக்கம். அவர் நடித்த படத்தில் எனக்கு பிடிச்சது நிறைய படம் இருக்குது. ஆனால் எனக்கு முக்கியமாக ரொம்ப பிடிச்ச வந்து வேட்டையன். இப்போ வந்து ரியலாக வந்து எல்லா மாஸ் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே இந்த சேரிங்களை பற்றி ஒரு இதுவாக எடுத்துக்காட்டி நல்லா ஒரு இதுவாக காலாம் படத்தில் எனக்கு ரொம்ப செம மாசாக நடித்தார். செம சூப்பராகும். வேட்டைகளை ஒன்றும் நல்லா இருக்காரு, நல்லா இது பண்ணிக்கிறாரு. ஹாப்பி பர்த்டே தலைவா. கண்டிப்பாக அவரை மீஞ்சி யாரும் சூப்பர் ஸ்டார் யாரும் கிடையாது. எல்லாம் சொல்லலாம்,
நான் என்ன சொல்லலாம், அது மற்றவங்கள பற்றி சொல்ல விரும்பலை. தலைவர் என்னன்னா அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. ஷூட்டிங் டைமில் கூட சரி, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். 6 மணிக்கு ஷூட்டிங்னா 5:50 5:30க்கெல்லாம் கூட வந்து உட்காந்து இது பண்ணுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் நேர்லேயும் பார்த்துருக்கேன் தலைவர். அவரோட குணம் யாருக்கும் வராது என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவரிடம் பிடித்த பாடல்கள் ஏதாவது இருக்குங்களா? நீங்கள் இப்போ தினமும் கேட்குற பாடல்கள்? டெய்லியும் பார்க்குறதுனா என்னுடைய தொழில் ஆட்டோ டிரைவரு. அந்த ஆட்டோ டிரைவருக்கு என்ன சொன்னாரோ அந்த அறிவுரைகள் அது பிரகாரம் தான் நாங்களும் நடந்துகிட்டு இருக்கோம். அவர் நல்லபடியாக என்ன சொன்னார், அந்த பாட்டில் என்ன கருத்துங்க சொன்னார். ஒரு வேளை பசி சாப்பாடு கூட நாங்கள் எங்கன்னா வந்து ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி அவர் என்ன சொன்னாரோ அது மாதிரி செஞ்சிட்ருக்கோம். எங்கள் அந்த ஆட்டோக்காரன் பாட்டு வச்சு நாங்கள் அந்த தொழிலில் அப்படியே கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கோம். முதல் ஷோவாக போனாங்களாம் தளபதி படத்தை. நான் 10th படிக்கும்போது தளபதி படம் பார்த்தேன் விருகம்பாக்கத்தில். அதே படத்தை திருப்பி வருது ரீமேக் பண்ணி பண்ணால் கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணி போட நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்டுலாம் ஒரு தளபதி தினேஷ்லாம் வர கொஞ்சம் நடிச்சு ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஃபஸ்ட் ஷோ போய் பார்ப்போம், ஃபேமிலியோடு போய் பார்ப்போம். எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், ஏன்னா நிறைய பாட்டெலாம் நல்ல பாட்டெலாம் இருக்குது. அதில் ஒரு சாங்ஸ்லாம் இருக்குது ஸ்கூலில் படிக்கணும். அப்போ 10th படிக்கும்போது குனித்த புறமும் கோவச்சு வாயின்னு ஒரு பாட்டு எனக்கு 10th படிக்கும்போது அதுதான் எனக்கு 5 மார்க் கொஸ்டினாகவே இருந்தது. அந்த பாட்டு கூட அதில் இருந்தபோது நல்லா ஞாபகம் இருக்குது தளபதி படம். அதனால் தளபதி படத்தை இன்னொரு வாட்டி கண்டிப்பாக இப்போ பார்ப்பேன், ஸ்க்ரீனில் போய் பார்ப்பேன். அவர் ஒரு மகான். கண்டிப்பாக அவர் மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் ஜெயிச்சு வருவாங்க. ஒரு மீட்டிங்கில் கூட சொன்னார் அவருக்கு ஒரு விஷயம் சொன்னார், குடிக்காமல் இருந்தேன்னா இன்னும் போராட்டம் பெரிய லெவலாக இருப்பேன். நான் அவரை ஃபாலோ பண்ணி நானும் ஒரு 13 வருஷமாக குடிக்காமல் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன். நானும் ஒரு காலத்தில் குடிச்சிட்டு இருந்தவன். இன்றைக்கி அந்த ஒரு குடிக்காமல் நானும் ஒரு 13 வருஷமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். நானும் ஒரு சில விஷயங்கள் என் ஃபேமிலி சைடில் பார்த்தா கொஞ்சம் முன்னேறி போயிட்டுருக்கேன். அதனால தான் ரஜினி ரொம்ப இம்ப்ரெஷனாக எடுத்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அவரை. இல்லை, அவரோட படங்கள்லாம் பழைய படம் பார்த்தீங்கன்னா இந்த 6லேருந்து 60 வரை, முள்ளும் மலரும், இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு படம். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ தான் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக இருக்குது. அப்போல்லாம் அவரோட நடிப்புலாம் அதில் நல்லா வெளிப்படும். ஜானியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் படம்லாம் பார்க்குறதுக்கு. இன்னமும் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா காதலின் தீபம்ன்ற பாட்டு இன்னுமே நிறையா படத்தில் ரீமேக்காக போட்டுட்ருக்காங்க. அந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாலே அவரோட ரொமான்ஸ் தெரியும். நான் வந்து சிவாஜி போய் பயங்கரமாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது தேட்டரில் போய் பார்த்தது. தளபதி படம் நாளைக்கு ரிலீஸு, நாளைக்கு ஃபேமிலியோடு போய் பார்க்கலான்னு இருக்கேன். அது ரொம்ப நாள் அந்த படம் நான் தேட்டரில் பார்த்ததில்ல. நாளைக்கு போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு இருக்கேன். ஆமாம், இவருக்கு வந்து ரஜினி அவர் ஸ்டைலில் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அது ரொம்ப பிடிச்சி பார்த்துன்னு இருக்கா இவ்வளோ.